ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் கூடிய எக்ஸாம் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கூடிய கொஸ்டின் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து GE3152 ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழர் மரபுக்குரிய எக்ஸாம் இருக்குது. ஸோ ஒரே ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு கிரெடிட் இருந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக இதில் அரியர் வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரே ஒரு நாளை நம்ம எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பற்றி நான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரிப்பரேஷன் ஐடியாவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக அதிக மார்க் எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் என்னங்கிற இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒருத்தனை பார்த்தீங்க அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான PH3151 இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் கூடிய எக்ஸாம் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கூடிய கொஸ்டின் வந்து எப்படி வந்துருச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓவராலாகவே இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸின்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம கமெண்ட் டேப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஈஸி அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் இன்னும் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுத்த கொஸ்டின் தான் நிறைய வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய கிரேட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். இதே மாதிரி எல்லா எக்ஸாம்ஸும் பண்ண பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எக்ஸாமில் எல்லாருமே ஈஸியாக பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம கமெண்ட் டேப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் உங்களை மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இன்னைக்கு எக்ஸாம் எழுதிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கொஸ்டின் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு GE3152 ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழர் மரபுக்குரிய எக்ஸாம் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு ஒரே ஒரு கிரெடிட் தான் இருந்தாலுமே உங்களுக்கு இதில் அரியர் வச்சிங்க அப்படின்னாலும் அதுக்கும் நெக்ஸ்ட் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதுலேயே நல்லா ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கடந்து வந்துட்டீங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு எக்ஸாமே நல்லா கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2 லாங்குவேஜ்லேயுமே வரும். ஸோ அது தமிழ்லேயே இருக்கும், இங்கிலீஷ்லேயே இருக்கும். நீங்கள் TNPSC கொஸ்டின் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜ்னாலும் சூஸ் பண்ணி எழுதலாம். பட் மேக்ஸிமம் வந்து உங்கள் காலேஜில் எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணி எழுதுறீங்களோ அந்த லாங்குவேஜில் முடிஞ்சாலும் எழுத பாருங்கள். அதே மாதிரி இதுக்குரிய கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழர் மரபுக்குரிய கொஸ்டின் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 2 மார்க்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 5 16 மார்க் வரும். இதில் 11th கொஸ்டின், அதாவது 11A 11B இந்த ரெண்டுமே கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது உங்களுக்கு ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஒன்று அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட் கண்டிப்பாக தரவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இது சாய்ஸில் விட முடியாது. ஸோ முடிஞ்சலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருக்குறளோட அந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதாவது திருக்குறளின் மேலாண்மை கருத்துக்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பாரதிதாசன் அந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்சளவு இந்த கொஸ்டின் நல்லா தரவு பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டை நல்லா கவர் பண்ண பாருங்க. இன்னைக்கே நல்லா படிக்க பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஓவராலாக வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டும் 4th யூனிட்டும் நல்லா படிங்க. ஸோ அதே மாதிரி நாளை காலையில் வந்து 2nd யூனிட்டும் 5th யூனிட்டும் படிக்க பாருங்க. 3rd யூனிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரலாக எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ முடிஞ்சளவு கான்செப்ட் ஃபுல்லாக நல்லா பார்க்க பாருங்க. ஈஸியாக வந்து நீங்கள் இதை ஓனாகவே எழுத பார்க்கலாம். ஸோ அதனால் யாரும் வந்து இதை பார்த்து பயப்படாதீங்க. பட் வந்து ரொம்ப அசால்ட்டாக இருந்துறாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் பொறுத்தவரை கம்பல்சரியாக இருக்கனால ஃபர்ஸ்ட் லெசனை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் இப்போவே வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ஜெக்ட்க்குரிய நோட்ஸ் வேணும், புக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலகிராம்லேயே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக உங்களுக்கு அடிஷ்னலாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 12th புக்கு வாங்கி கூட ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அதில் இருக்கிற ஒரு சில கான்செப்ட்லாம் வரும். அதாவது உங்களுக்கு சங்க காலத்தில் உள்ள ஏற்றுமதி இறக்குமதி கொஸ்டின்லாம் உங்களுக்கு 12th புக்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ பேஜஸ் தான் உங்களுக்கு இதில் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் ஓனாக வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இப்போவே நிறைய லேர்ன் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு வந்து செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் இருக்கிற ஹெட்டிங்ஸ் எல்லாமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கம்பல்சரியாக நீங்கள் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாவெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு நீங்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கு எடுத்துடலாம். யாருமே வந்து தமிழர் மரபு ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்ஸ் இதுக்கு வந்து யாருமே பயப்பட தேவையில்லை. யாரும் வந்து பயப்பட மாட்டீங்க, கூலாக தான் இருப்பீங்க. ஸோ இதே கூலோட நீங்கள் கண்டிப்பாக நல்லா எக்ஸாம்ஸ் பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஓவராலாக வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக தான் வந்திருக்கு. எல்லாருமே பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு நீ கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம கமெண்ட் டேப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஓட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழர் மரபுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ்லேயே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.